நம்ம நினைக்கிறோம் உணவு அப்படிங்கிறது நம்ம வெறுமன பசி ஆறுவதற்கு மட்டும் இல்ல, மனதின் பகுதிக்கும் அதுல இருந்து சக்தி போகுது. நீங்க ரொம்ப நாள் உணவை தவிர்த்து இருந்தீங்கன்னா இயற்கையாவே நம்முடைய மனமானது பேதலிக்க ஆரம்பிச்சிடும். வெளியில ஒரு பகுதி நன்றா இருந்தாலும் இன்னொரு பகுதி மனம் ரொம்ப பேதலிக்க ஆரம்பிச்சிடும். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். மனிதனுடைய உடலும் ஆறாவும் எந்த மாதிரியான தொடர்பில் இருக்கிறது என்பதை நாம் கேட்டிருக்கிறீர்கள். மனிதனுடைய ஆறா என்பது ஒரு தனி உடலாகத்தான் கருதப்படுகிறது. மனிதனுக்கு இருக்கக்கூடிய 5 உடல்கள்ல பரு உடல், மன உடல், பிராண உடல். பிராண உடல் என்ற ஒரு தன்மைதான் ஆறா என்று நம்ம சொல்றோம். இந்த பரு உடலும் சரி, மன உடலும் சரி, பிராண உடலும் சரி, தனக்கு தேவையான சக்தியை பெரும்பாலும் 3 அம்சங்கள்ல இருந்து பெறுகிறது. ஒன்று உணவு, இரண்டாவது நீர், மூன்றாவது காற்று. நாம் நம்முடைய உடலை உற்று நோக்கி கவனித்தால் இந்த உடலானது கோடிக்கணக்கான செல்களால் அடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கருவி. இதுல ஒவ்வொரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் இடையில காந்த ஈர்ப்பு விசை இருக்கிறது. ஒவ்வொரு செல்லுக்கும் உணவு தேவைப்படுகிறது. உடல் முழுவதும் பசி என்ற உணர்வு ஏற்படும் போதுதான் வயிற்றுல நம்ம பசி என்ற உணர்வை உணர்றோம். உடல்ல உள்ள ஒவ்வொரு செல்லுக்கும் நம்ம சாப்பாடு கொடுக்கறதுக்காக தான் வயிற்றுக்கு சாப்பிடுறோம். நம்ம வெறுமன டேஸ்ட்டுக்காகவோ அதெல்லாம் நம்ம முடிவு பண்றது. ஆனால் இந்த உடலானது பசி என்ற உணர்வை ஒருவருக்கு கொடுப்பதற்கு காரணம் உடல் முழுவதும் உள்ள செல்களுக்கு தேவையான சக்தியை கொடுக்கிறது. இரத்த தட்டுகள் ஒவ்வொரு செல்களும் காலில் உள்ள கடைசி விரல்ல இருக்கக்கூடிய செல்கள் வர சக்தியை கொண்டு போய் சேர்க்குது. அப்ப இந்த உடல் என்பது ஒரு வகையான ஒரு அணு அமைப்புகளினுடைய கூட்டு தொகுப்பு. இதுல ஒவ்வொன்றும் எனர்ஜி கிரியேட் ஆகிட்டே இருக்குது. ஒரு வகையான மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த உடல்ல மின்னூட்டம் இருந்துகிட்டே இருக்குது. அதான் நம்ம ஃபேஸ் மேக்கர்லாம் பார்க்குறோம். ஹார்ட்ல எதுவும் பிரச்சனை அப்படின்னா அந்த அந்த எலக்ட்ரிசிட்டியை தூண்டுறது விதமாக தான் அவங்க ஃபேஸ் மேக்கர்லாம் வைக்கிறாங்க. இந்த உடலை குறித்து யோசிக்கும் போது இந்த ஒரு விசித்திரமான பல உண்மைகள் வெளியே வரும். இந்த உடலுக்கு தேவையான சக்தியானது உணவு, காற்று, நீர் மூலமாக கிடைக்கிறது. நம்ம என்ன மாதிரியான உணவு உண்கிறோமோ அந்த மாதிரியான உடல் அமைப்பு கிடைக்கிறது. நம்ம உணவுல தூய்மையை கடைபிடித்தோம்னால் உடலும் தூய்மையாக இருக்கும். இந்த உடலும் உணவும் ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. அப்புறம் காற்றில் நாம் சுவாசிப்பதன் மூலமாக ஒரு வகையான பிராண சக்தி கிடைக்கிறது. அதன் பிறகு நம்ம நீர் குடிப்பதனால ஒரு பிராணம் கிடைக்கிறது. அப்போ மனிதனுக்கு காற்று, நீர், உணவின் மூலமாக இந்த சக்தி கிடைத்தாலும் இந்த சக்தியினால் ஒருவருடைய பிராண உடல் பெரிய அளவு உருவாகாது. இது இந்த உடலினுடைய செலவுகளுக்கு போக உபரியா இருக்கக்கூடிய பிராணன் கொஞ்சம் தேங்கி நிற்கும். 1.5 அடி 2 அடி ஒருத்தருடைய அறல இருக்கும். அப்போ பிராண சக்தியை அதிகமா பெறுறதுக்கு நம்ம தியானம் போன்ற விஷயங்களை செய்யும் போது, மனம் அமைதியா இருக்கும்போது பிரபஞ்சத்திலிருந்து ஈர்த்து பிடிக்கக்கூடிய ஒரு தன்மை நமக்கு உருவாகும். நம்முடைய பிரபஞ்ச பிராண சக்தியும் நம்ம உணவு, காற்று, நீர் மூலமாக இருக்கக்கூடிய பிராண சக்தியும் கலந்துதான் இந்த உடலுக்கு தேவையான போசாக்கு சக்தியை அளித்து கொண்டிருக்கிறது. ஆகவே உடல்ல இருந்து ஒரு வகையான எனர்ஜி பிராண உடலுக்கு போகிறது. பிராணசக்தி நேரடியாக பிரபஞ்சத்திலிருந்து பெறப்பட்ட பிராணசக்தியும் இந்த உடலுக்கும் மனதுக்கும் தேவையான சப்போர்ட் பண்ணுது. நம்ம நினைக்கிறோம் உணவு அப்படிங்கிறது நம்ம வெறுமன பசி ஆறுவதற்கு மட்டும் இல்ல, மனதின் பகுதிக்கும் அதுல இருந்து சக்தி போகுது. நீங்க ரொம்ப நாள் உணவை தவிர்த்து இருந்தீங்கன்னா இயற்கையாவே நம்முடைய மனமானது பேதலிக்க ஆரம்பிச்சிடும். வெளியில ஒரு பகுதி நன்றா இருந்தாலும் இன்னொரு பகுதி மனம் ரொம்ப பேதலிக்க ஆரம்பிச்சிடும். அந்த டேஸ்ட், அந்த சுவையில இருந்து மனதின் பகுதிக்கும் சில சக்திகள் செல்வதனால மனமும் அது மாதிரியான விஷயங்கள்ல இருக்குது. அப்போ இந்த உடல் கோடிக்கணக்கான செல்கள் இருக்கிறது. இந்த கோடிக்கணக்கான செல்களிலிருந்து எனர்ஜியானது சதா வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. உபரியான சக்தி. அந்த உபரியான சக்தியை ஆறா என்று அழைக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் நேரடியாக பிரபஞ்சத்திலிருந்து பெறக்கூடிய சக்தியும் நம்ம கலந்து அதுவும் இந்த உடலுக்கு மனதுக்கும் தேவையான சக்தியை கொடுத்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த உடல், மனம், சக்தி ஆகிய 3னுடைய ஒரு சேர்க்கையை குறித்த ஒரு நுண்ணறிவை மனித சமுதாயம் ஆராய்ச்சி பண்ணும். ஒரு காலத்துல இதை நம்புவது போன்ற விஷயங்கள் சாத்தியம் இல்லாமல் இருந்தது. இன்றைய காலத்துல இந்த மாதிரியான யோக நுணுக்கங்கள் எல்லாம் செய்து பார்க்கும்போது மனிதனுடைய பிராண உடலையும் அவனுடைய சக்தி உடலையும் குறித்த ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு மெல்ல 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 ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. உடலுக்கும் பிராணனுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. உடல் செயல்பட உடல் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. உடலினுடைய உள்ளுறுப்புகள் சதாகாலம் இயங்கி கொண்டிருக்கிறது. அப்போ நமக்கு ஒரு 100% பிராண உடல்ல பிராணசக்தி இருந்ததுன்னா அதுல 30%க்கு மேல உடல் இயக்கத்திற்கும் உடலினுடைய உள்ளுறுப்புகளின் இயக்கத்திற்கும் செரிமானத்திற்கும் நம்முடைய சக்தி மண்டலம் செலவழிந்து கொண்டிருக்கிறது. 70% மனதின் பகுதிக்கு செலவழிகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.